வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி 17th டே, 17th லா. அதனால் வினோத் வந்து 17th லாவை பற்றி பேச போகிறேன். இதில் என்ன சொல்கிறேன்னா, கீப் அதர்ஸ் இன் சஸ்பென்ஸ், கல்டிவேட் அன் ஏர் ஆஃப் அன்பிரடிக்டபிலிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நீ என்ன பண்ண போகிறன்னு இன்னொருத்தனுக்கு தெரியக்கூடாது. நீ வந்து ஹைலி அன்பிரடிக்டபிளாக இருக்கணும். நம்ம ட்ரம்ப் மாதிரி எக்ஸாக்ட்லி. ஆனால் ட்ரம்ப் மாதிரி கோமாளித்தனம் பண்ணால் உலகம் கை கொடுத்து சிரிக்கும். ஆனால் ஒரு இடத்துல அவனை ஜெயிக்க வச்சிருச்சு 2 வாட்டி. அதுக்கப்புறம் அவன் கோமாளியாக இருந்தான்னா கோமாளியாக இல்லாட்டா என்ன? நீங்கள் இப்பயும் சொல்லுவீங்களே, ஒரு கடிகாரம் உடஞ்ச கடிகாரமும் 2 வாட்டி கரெக்டாக டைம் காட்டுங்கிற மாதிரி 2 வாட்டி ஜெயிச்சிட்டான். ஸோ பீயிங் அன்பிரடிக்டபிள் என்ன ஆகுனா, யூ புட் தி அப்பனண்ட் ஆஃப் காட், தென் லக் ஃபேவர்ஸ் த பிரேவுங்கிற மாதிரி லக்கும் உங்கள் சைடு ஃபேவர் ஆகும். இது மாதிரி 2 கதை எனக்கு தெரியும். ஒன்று நீ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண கதை, இன்னொன்று கதை இப்போ ஆல்மோஸ்ட் முடிய போகுது, அந்த கதையும் சொல்கிறேன். 2மே பிஸ்னஸில் தான். ஃபஸ்ட்டு உன் கண்ணை டோனி ஃபெர்னாண்டஸ், அவன் என்ன பண்ணான், ஒரு ஏர் ஏஷியான்னு ஒரு கம்பெனி இருந்தது, அது திவால் ஆகிடுச்சு. அதை ஒரு ரிங்கெட்டுக்கு வாங்கினான், டேக்கிங் ஆல் லோன்ஸ். தென் ஹீ டேர்ன்ட் இட் அரவுண்ட், ஆனால் பயங்கரமாக டேர்ன் அரவுண்ட் பண்ணி அதை வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல் ஏர்லைன் ஆக்கினான். லோ காஸ்ட். இட் பிகேம் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. அதை பார்த்துட்டு இந்தியாவுக்கு வரேன்னு வந்து அவன் ஒரு 49% மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அவன் 49, அருண் பாட்டியா வெஞ்சர்ஸ் 21, மீதியை வந்து டாட்டாஸ் போட்டாங்க. ஸோ 30, 21, 49 போட்டு டாட்டா ஸ்டார்டட் அலாங் வித் டாட்டாஸ் AirAsia.com தான் ஆரம்பித்தாங்க. அண்ட் டாட்டாஸ் டிட் அனதர் வெஞ்சர் வித் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், விஸ்தாரா, 2த்தையும் தனியாக பண்ணாங்க. லைக் ஆல் சக்ஸஸ்ஃபுல் entrepreneurs, success got to his head, hubris got to him, and he made another big mistake. ஸோ அதனால் திரும்பி எல்லாம் போச்சு. அந்த ஏர்ஏஷியாவை டாட்டாஸ்ட்டை விற்றுட்டு he went to save his main airline. அந்த மெயின் ஏர்லைனை திரும்பி சேவ் பண்ணி திரும்பி செகண்ட் இன்னிங்ஸ் ஆடிட்டுருக்கார். பட் he did the unpredictable thing, buying a dead airline for nothing. அவர் வந்து டர்னிங் அரவுண்டு. இன்னும் 2 சொல்கிறேன் உனக்கு. இது மாதிரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ஆள் பேர் ரிச்சர்ட் பிரன்சன். ஆக்சுவலி அவன் வந்து வெர்ஜின் ஏர்லைன் ஒன்று இப்போ ஃபேமஸ். ஆக்சுவலாக அவன் ஏர்லைனில் காசு பண்ணல, அவன் ஹை ஸ்கூல்லேயே ட்ராப் அவுட் பண்ணிட்டான். அண்ட் ஹி வாஸ் ஸ்மக்லிங் புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் இன்டு இங்கிலாந்து. அது லீகல்ங்கிற கிரே ஏரியாவில் வாட்டி பிடிச்சி கஸ்டம்ஸ் அவனை ஜெயிலில் போட்டு ஒரு நாள் ஜெயிலேருந்து வெளில வந்தான். அதுக்கப்புறம் க்ளீன் பிஸ்னஸ் பண்ணி ரெக்கார்ட்ஸ் பிஸ்னஸ் போனான். அங்கேருந்து மியூசிக் லேபிள் போட்டான். வர்ஜின் ரெக்கார்ட்ஸ் பிகேம் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சார்ட் ஆஃப்டர் மியூசிக் ரெக்கார்ட் கம்பெனி, பிகாஸ் he had the eye to pick the correct guys to play the music. ஆர்டிஸ்ட் கரெக்டாக பிக் பண்ணி எங்கேயோ போயிட்டான் அவன். டு அ பாயிண்ட் வேர் HMEA he put him into serious trouble. ட்ரெடிஷ்னல் ஆளெல்லாம் ரொம்ப கொண்டு போய் ட்ரபிள்ஸ் ஏரியாவில் போட்டான். அதோடு நிறுத்தியிருந்தால் he would have been very successful. இன்னும் என்ன பண்ணான், வர்ஜின் ஏர்வேஸ்னு ஒரு ஏர்லைன் கம்பெனி ஆரம்பித்தான். அதில் வேறு ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வித் கோகனட் ஆயில் அவங்க போட்டு காமிச்சான். இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு கடைசியில் அவன் ஏர்லைன்ஸ் எம்பையர் ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ்டு. இதில் வர்ஜின் மொபைல் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணான். இந்தியாவிலையும் பின்னாடி வந்தது, அது ஃப்ளாப் ஆகிடுச்சு. அங்கேயும் வர்ஜின் மொபைல் ஒன்று லான்ச் பண்ணான். கடைசியில் அவன் டெட்டை போகிறதுக்கு ஏதாவது ஒன்று விற்கணுங்கும் போது நோபடி வாண்டட் தி ஏர்லைன் அண்ட் தி மொபைல், தே வாண்டட் ஹிஸ் க்ரௌன் ஜுவல், தட் இஸ் தி வர்ஜின் ரெக்கார்டு. அதனால் வர்ஜின் ரெக்கார்டு அவன் கையை விட்டு போயிடுச்சு. ஆனால் இந்த 2 கம்பெனியை வச்சு அவன் சர்வைவ் பண்ணிட்டான். இதுக்கு நடுவில் ஒரு ஐலண்டை விலைக்கு வாங்கிட்டான். ஐலண்டை விலைக்கு வாங்கிட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி இப்போ அதை ஒரு ரிசார்ட் மாதிரி வச்சுருக்கான். இதுக்கு நடுவில் நான் அட்வென்ச்சர் பண்ணுறேன்னு ஹாட் ஏர் பலூனில் ஏறி இங்கேருந்து அங்கே போகிறேன், அது இதுன்னு ஒரு இதெல்லாம் மேவரிக் வே ஆஃப் கெலாட்டிக்னு ஒன்று பண்ணான். இந்தியா டு லண்டன் ஒரு சர்வீஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது பங்கரா டான்ஸ் ஆடிண்டே கீழே வந்தான். ஸோ இதெல்லாம் ஒரு மேவரிக். இதெல்லாம் யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதது, ப்ரெடிக்ட் பண்ணாததை
அவன் பண்ணான். ஆஸ்திரேலியாலையும் வெர்ஜின் ஏர்லைன் வச்சுருக்கான். ஆமாம். ஸோ இதெல்லாமே வந்து இட் ஷோஸ் அவனோட லைஃப்பை படிச்சிங்கன்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல், பயங்கர சக்ஸஸ்ஃபுல் மேன், பட் ஹைலி அன்பிரடிக்டபிள். அவனை கேட்டாங்க ஹவு டு பிகம் அ மில்லியனேருங்கிறதுக்கு ஒன்று சொல்கிறான், இஃப் யூ ஆர் அ பில்லியனேர் ஸ்டார்ட் அன் ஏர்லைன் அண்ட் பிகம் அ மில்லியனேர்னா. பிகாஸ் ஹி லாஸ்ட் இஸ் மெயின் பிஸ்னஸ். அவர் வந்து இதனால ஏர்லைன்னால அது அவ்வளோ ஜோக்காக அவன் சொன்னான். பட் ஹீ ஸ்டில் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். அண்ட் வர்ஜின் ரயில் விட்டான் ஒன்று. ஆமாம். பிகாஸ் பிரிட்டிஷ் கொஞ்ச நாளைக்கு ரயில் சிஸ்டம் அப்போ ப்ரைவேட்டைஸ் பண்ணும்போது வர்ஜின் ரயில்வேஸ் அப்படின்னு ஒன்று விட்டான். ஸோ என்ன பிஸ்னஸ் இருந்தாலும் அன்பிரடிக்டபிள் மேவரிக்காக பண்ணி அதை வந்து ஹி வில் மேக் இட் ஃபன். பட் ஹி வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். இந்தியாவில் இது மாதிரி மேவரிக்காக ஆரம்பித்து இப்போ சீரியஸ் ட்ரபிளில் இருக்கிறது வேதாந்தாவோட அகர்வால். அவன்கிட்ட காசும் கிடையாது, பணமும் கிடையாது. அவன் ஒரு ஸ்கிராப் டீலர். அவன் என்ன பண்ணான், ஹீ மூட் இன் டு பாம்பேக்கு வந்து தாஜ் ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டான். அவன்கிட்ட காசும் கிடையாது, பணமும் கிடையாது. அதை பண்ணிவிட்டு ஒரு சிந்தியா ஸ்டீம்லெஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது, சிந்தியா ஃபேமிலியோட கம்பெனி. அவங்க ஏதாவது ஒரு ஸ்கிராப்பில் விற்கணும்னு விலைக்கு விற்றுட்டாங்க. இவன் ஏதோ 3 கோடிக்கு வாங்கிட்டான். he had no money. then he had to go back to syndicate bank, நல்லா பேசி ஈஸி ஃபைனான்ஸ் பண்ணி லோனாக வாங்கி 3 கோடி அவன் வாங்கிட்டான். 3 கோடி வாங்கி சிந்தியாட்ட கொடுத்து he took over the company. he realized that company had so much scrap in copper. அந்த காப்பரை மட்டும் வெள்ளை எடுத்து விற்றா இந்த 3 கோடியை கட்டிட்டு மீதி காசை எடுத்துக்கலான்னு 1 வீக்கில் அந்த காப்பர் ஸ்கிராப்பை வெளில எடுத்து, அப்போ காப்பர் ஸ்கிராப்போட ப்ரைஸ் பூமு. கஷ்டப்பட்டு லோன் கொடுத்த பேங்க்குக்கு 4 வாரத்தில் லோனை க்ளோஸ் பண்ணிட்டு மீதியை ப்ராஃபிட் எடுத்துன்னு போயிட்டான். தென் ரெக்லெஸ் ஓவர் எக்ஸ்பென்ஷன். ஆமாம். ரெக்லெஸ்னால் ரெக்லெஸ். அட் எனி ஸ்டேஜ் he could have stopped. He could have stopped with copper and aluminium. he did copper, he did aluminium. அப்புறம் போய் செசாகோவா வாங்கினான், எலக்ட்ரோஸ்டீலை வாங்கினான், கெயின் ஆயில் வாங்கினான். ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தியிருந்தான்னா இன்றைக்கி அவன் ட்ரபிளில் இருக்க மாட்டான். அதுவும் இன்னொரு தப்பு என்ன பண்ணிட்டான், டாலரில் கடன், பவுண்டில் கடன் வாங்கி ரூபாவில் ஸ்பெண்ட் பண்ணான். தென் அவன் பால்கோவை டேக் ஓவர் பண்ணான், ஹிந்துஸ்தான் ஜிங்கை டேக் ஓவர் பண்ணான். இப்போ ஹிந்துஸ்தான் ஜிங்க் மேலே கடனாக போட்டு ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனியை ஹெவி லோன் கம்பெனி ஆக்கிட்டான். ஏன்னா ப்ரமோட்டருக்கு திரும்பி ப்ரமோட்டர் கம்பெனிக்கு லோன் அடைக்கிறதுக்காக பண்ண ஊற்றிட்டான். பட் ரியல் மேவரிக் லேண்டட் இன் பாம்பே வித் நத்திங். ஒன்றும் இல்லாமல் வந்தான். பாம்பேயில் நேராக 5 ஸ்டார் ஹோட்டலில் செக்இன் பண்ணி இந்த வேலையெல்லாம் செஞ்சான். ஆமாம். ஆனால் இதெல்லாம் எப்படின்னா இந்த கதையெல்லாம் கேட்க சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் நம்ம எல்லாம் போய் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் பக்கத்துலேயே போகக்கூடாது. ஆமாம். ஏன்னா நீங்கள் சொன்னது தான் ஃபஸ்ட் ஹைலி அன்பிரடிக்டபிள். இவன் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், சினிமாவுக்கு சூப்பராக இருக்கும், சினிமாவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் போய் போட்டிங்கன்னா அந்த 50th% விற்றுட்டு ஓடி போயிடுவீங்க. அண்ட் இதில் எப்போ போண்டி ஆகும்னு தெரியாது. போண்டி ஆகிடுச்சுன்னா நீயும் கூட போண்டி ஆகிட வேண்டியதான். நீங்களும் ஒரு மேவரிக்காக இருக்க வேண்டியதான். அதனால் இது மாதிரி ஆளெல்லாம் பார்த்து கை தட்டலாம், இவங்கள்ட்ட கற்றுக்கலாம். லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு உலகத்துக்கு சொல்ல வேண்டாம். உலகம் எக்ஸ்பெக்ட் பண்ணாததை பண்ணால் நீங்கள் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. யூ சர்ப்ரைஸ் தி வேர்ல்டு பை டூயிங் திங்ஸ். எதெல்லாம் பண்ணி நீங்கள் உலகம் லீஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறத நீங்கள் பண்ணி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறது தான் ஸ்கில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது.
அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.